ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வந்துடுவீங்க. வலி போயே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவீங்க. பயன்படுத்துங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வலிகளாக இருந்தாலும் சரிங்க, 2 நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும், குணப்படுத்த முடியும். அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க. மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, தைலம் கிடையாது. மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா, அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வலியை 2 நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிருங்க. ஐயா வணக்கம். வணக்கம். உடல் வலி நீங்கள் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று உடம்புல ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய வலி, இன்னொன்று மன அழுத்தத்தினால் வரக்கூடிய வலி. அந்த உடல் வலியினால் வரக்கூடிய வலியை கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சி சரி பண்ணிடலாம். ஆனால் அந்த மனசினால் வரக்கூடிய வலியை அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியறதில்ல. அதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். அன்பே சிவம். நான் உங்கள் மெய்யரி சுகுமார். மன அழுத்தத்தினால் வரக்கூடிய வலிகளை போக்குவது எப்படி பாருங்கள். நம்ம ஒரு சிஸ்டத்தை புரிஞ்சுக்கணுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவத்தில் இயங்குகிறது. மனம் ஒரு சார்பற்ற தத்துவத்தை கொண்டு இயங்கக்கூடியது. ஆனால் நீங்கள் எதை புகுத்துகிறீங்களோ அதற்கான சார்புடையதாக மாறிவிடும். ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒன்று மனம். எப்போதுமே நீங்கள் எதை பதிவு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாற்போல் அது மாறி அது வேலை செய்யும். அது சார்பற்ற தத்துவம். எதான் சொல்ல பார்த்தீங்கன்னா, மனம் சார்பற்ற தத்துவத்தில் வேலை செய்யக்கூடியது. ஆனால் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் எதை பதிவு செய்கிறீங்களோ அதற்கேற்பவும் அது வேலை செய்யும். இப்போ நம்மளுடைய விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ மன அழுத்தத்தினால் வரக்கூடிய வலி. இப்போ இந்த மன அழுத்தம் வரக்கூடியதற்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் இல்லைங்களா. குடும்ப உறவுகளால் இருக்கலாம், பொருளாதாரத்தினால் இருக்கலாம், இந்த சமூக சூழ்நிலைகள் ஏதோ ஒன்று, எந்த ஒன்றும் இப்போ அலுவலக ரீதியாக இருக்கலாம். எந்த ஒன்றும் மனதுக்குள்ளே ஒரு அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்குது. எதனால் வலி ஏற்படுகிறது என்றால் எதற்கான தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, மனதிற்கு மருந்து தேவை. இந்த இறுக்கத்தன்மையிலிருந்து அதை விடுவிக்க வேண்டும். இந்த இறுக்கத்தை விடுவிப்பதற்கு ஏராளமான வழிமுறைகள் உண்டுங்க. மனதை லேசாக்குறதுங்க. பாருங்கள், உடம்பை தளர்வாக வச்சுக்கிறேன்னு அப்படியே ஹாயாக கையக்காலை நீட்டி அப்படியே தளர்வாக உட்காந்துக்கலாம், இல்லை படுத்துக்கலாம். ஏதோ ஒன்று ரிலாக்ஸ்டாக உடம்பை ரிலாக்ஸ்டு கொண்டு வந்துடலாம், தளர்வு நிலைக்கு கொண்டு வந்துடலாம். மனதை தளர்வு நிலைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த குறிப்பிட்ட சூழலில் இருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வர வேண்டும். இப்போ ஒரு குறிப்பிட்ட இது உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குதுன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் காலார நடந்தால் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா, அதுதான் உங்கள் மனம் எதிர்பார்க்குதுன்னு அர்த்தம். நீங்கள் என்ன செய்யணும், உடனே அந்த சூழலிருந்து வெளியில் வந்துடுங்க. நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஏதோ ஒரு பக்கம் வாக் போகலாம், பார்க் போகலாம், பீச் போகலாம், ஏதோ ஒரு பக்கம் காலார நடப்பது என்பது மனதிற்கு லேசானது. உங்களுக்கு பிடித்த நண்பர்களை சந்தித்து, அதாவது மனதுக்கு நெருக்கமான நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களோடு மனம் விட்டு பேசுவது. நண்பர்களோடு அளவலாவுவதே பார்த்திங்கன்னா மனதை லேசாக்கிக்கிறோம். உங்களுக்கு பிடித்த இசையை கேட்பது, மனம் லேசாக ஆகிற மாதிரியான ஒரு இசை, ஒரு பிளேலிஸ்ட்டு ஒவ்வொருத்தரையும் உருவாக்கி வச்சுக்கணும். என்னை கேட்டால் இன்றைய காலகட்டத்தில் இசைக்கு மயங்காத உயிரினம் என்றே எதுவுமே இல்லை, மனிதனும் அப்படித்தான். அப்போ உங்களுக்கு பிடித்த பாடல் ஒரு தொகுப்புன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எப்போதெல்லாம் மனம் இந்த மாதிரியான ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாக்குமோ அதை நீங்கள் ஒலிக்க செய்து ரொம்ப மென்மையான இசையில் நீங்கள் அதை கேட்கலாம். மனம் உடனடியாக தளர்வு நிலைக்கு வந்துவிடும். சரி, அதற்கு அடுத்தது நல்ல புத்தகங்களை படிக்கலாம். மனதை நெறிப்படுத்தக்கூடியது, ஒரு சீர்படுத்தக்கூடிய ஒரு புத்தகங்கள் நிறைய இருக்குதுங்க. அதுக்காக கதை புத்தகங்கள் தேடி போகாதீங்க. சான்றோர்கள், ஆன்மீக அறிஞர்கள், இது மாதிரி உங்களுக்கு பிடித்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, எழுத்தாளர்கள் நிறைய இருக்கிறார்கள். அந்த மாதிரியான இதில் லிஸ்ட்டில் எதுன்னு வச்சுக்கோங்க. அதில் சில பகுதிகள் படித்தீங்கன்னா கூட போதும், உங்களுடைய மனம் லேசாயிடும். அவரவருக்கு பிடித்தமான நூல் என்றே இருக்கும். பார்த்தாலே ரொம்ப கனமானது இருக்கும். அது குரானாக இருக்கலாம், பகவத்கீதையாக இருக்கலாம், பைபிளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடித்திருக்க வேண்டும். அதை படித்தால் அந்த சமயத்தில் உங்களுக்கு மனம் லேசாகும் என்றால் நீங்கள் அதை படிக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த சமூக ஊடகங்கள், வலைதளங்கள் இருந்தெல்லாம் கொஞ்சம் விலகி இருங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இதையே சில நேரங்களில் நம்ம மருந்தாகவும் பயன்படுத்தலாம். எப்போதெல்லாம் மனபாரமாக, மன அழுத்தமாக இருக்கிறதோ, வலியாக உணர்கிறீர்களோ, அப்போது எல்லாமே இந்த இதில் உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய, உங்கள் மனதை செம்மைப்படுத்தக்கூடிய இல்லை உற்சாகப்படுத்தக்கூடிய காணொளிகளை பார்க்கலாம், நகைச்சுவைகளை பார்க்கலாம், ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் ஏதாச்சும் இருந்தால் கேட்கலாம். நிறைய எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுங்க. நாம் எல்லாவற்றிலும்
நன்மையானவற்றை எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? மேற்சொன்ன இத்தனை வழிமுறைகளில் எந்த ஒன்றை பின்பற்றினாலும் சரியே, ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வந்துடுவீங்க. வலி போயே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவீங்க. பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வலிகளாக இருந்தாலும் சரிங்க, 2 நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும், குணப்படுத்த முடியும். அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க. மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, தைலம் கிடையாது. மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா, அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வலியை 2 நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா அவங்களுக்கு கிடச்சிருங்க.